ஹலோ சபரீஷ், வணக்கம். வணக்கம்பா. மெக்சிகன் கிராண்ட் ப்ரீ பலமான டிராமா. டர்ன் 1லேருந்தே ஆரம்பிப்போம். செர்ஜியோ பெரேஸ் அவரோட ஊர்ல அவருக்கு இது நடக்கணுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குனாலும் F1 கீப்ஸ் ரைட்டிங் இட்ஸ் ஓன் டிராமா. இவ்வளோ நாளா ஓட்டமும் இல்ல டேனியல் ரிக்கார்டோ. ஆரம்பத்துல ஓடின ரேஸும் கொஞ்சம் சுமாரா தான் ஓடினாரு. பீக் பர்ஃபார்மன்ஸா அவர் மெக்சிகோல தான் கொண்டு வரணும்னு இருக்கு பாருங்களேன். ஸோ அதான் இப்படி நடந்திருக்கு. ஃபீலிங் பேட் ஃபார் செர்ஜியோ பெரேஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த தப்பு வந்து அவரோடதுதான். இது பெரிய தப்புன்னு நான் பர்சனலா சொல்ல மாட்டேன். 3 பேர் சைட் பை சைடு ஓட்டுறதுக்கான இடம் இருந்தது. இட் வாஸ் அ மிஸ்டேக் ஒன்லி அட் த மொமெண்ட் த மிஸ்டேக் வாஸ் மேட் தான். ஏன்னா அந்த மூவ் தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் ஜஸ்ட் வேர் ஹி டிசைடட் டு டர்ன் ஆர் ஹவு ஹி மேட் த டர்ன்ன்றது தான் எனக்கு பிரச்சனை மாதிரி தெரிஞ்சது. கேன் யூ டேக் அஸ் த்ரூ த டர்ன் 1 இன்சிடென்ட் அட் மெக்சிகோ சிட்டி? விவேக் சொல்ற மாதிரி மல்லாக்கப்படுத்தா பசுமாடு, மெக்சிகோ தான் செக்கோக்கு சுடுகாடு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ரேஸ் ஆரம்பிச்ச டர்ன் 1லயே ஃபேன்ஸுக்கு வந்து ஹார்ட் பிரேக். நீங்க சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் இதுல வந்து செக்கோவை நம்ம தப்பு சொல்றது இட் வில் பி சோ அன்ஃபேர். பர்சனலா எனக்கும் அந்த ஃபீலிங் தான். ஏன்னா அவருக்கு சூப்பரான ஸ்டார்ட், நல்ல ஸ்டார்ட் எடுத்தாரு. 2 ரெட்புலுமே நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அந்த பர்டிகுலர் இதுக்கு வரும்போது அவருக்கு அவுட் சைட்ல அவ்வளோ ஒரு ஸ்லிப் ஸ்ட்ரீம், லெக்லர் கிட்ட இருந்து ஒரு ஸ்லிப் ஸ்ட்ரீம் கிடைச்சு நல்ல ஸ்லிங் ஷாட் அவுட் சைடு வந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி அது அந்த இடிக்கிற வரைக்கும் பேசிக்கா அதுல எந்த தப்புமே இல்லை. அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா ஒரு 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 பஃபர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் அவுட் சைடு போயிருக்கலாம். சப்போஸ் லெக்லர் இது பண்ணா எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றது. நம்ம கேடிஎல் நீங்க போட்ட மாதிரி இது எல்லாமே ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன். நம்ம வந்து இப்போ உட்காந்து ஒரு நிமிஷம் எடுத்து பேசுறது வேற. பட் அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கு, எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. எஸ்பெஷலி ஸ்டார்ட்ல irrespective ஆஃப் த ட்ராக் எமோஷன்ஸ் வில் பி ஹை. அவரோட ஹோம் ரேஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டா இது பண்ண முடியாது அப்படிங்கறத டெஸ்பிரேஷன் நான் சொல்ல மாட்டேன். பட் ஹோம் ஃபேன்ஸ்க்கு ஏதாவது கொடுக்கணும். இதுல இன்னொரு மேட்டர் என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அவருக்குமே கண்டிப்பா அந்த ஃபீலிங் இருந்திருக்கும். என்ன வெளியே பேசினாலுமே இதான் மெக்சிகோல நம்ம கடைசி ரேஸா இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். சோ அது எல்லாமே அந்த இடத்துல பிளே பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அவர் பண்ணது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். மேபி வெயிட் பண்ணிருக்கலாம். பட் ஹி டிட் வாட் ஹி ஹேட் டு டு. லெக்லரும் சொல்லியிருந்தாரு, லைக் வந்து மேக்ஸ் வந்து என்னோட இன்சைட்ல இருக்கிறத செக்கோ ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சோ அதனால தான் அவர் இது பண்ணிருப்பாரு. மேபி ஹி டிடன்ட் ரியலைஸ் தட் மேக்ஸ் இஸ் அலாங் சைடு லெக்லர். சோ அதனால அவருக்கு வேற எங்கேயும் போறதுக்கு இடம் இல்ல. செக்கோ அவரோட பேட்டியில ஒரு மாதிரி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் சார்ல்ஸ் டு பிரேக் அலாங் சைட் வித் மீ. நான் பிரேக் பண்ண சேம் லெவல்லே அவரும் பிரேக் பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரு ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் பேக் வாங்கிடுவாரு அப்படின்ற மாதிரி அவர் மீன் பண்ணியிருந்தாரு. எனக்கு இன்னொன்னு ஆக்சுவலா தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா 2021ல இதே சினாரியோ, அஃப்கோர்ஸ் நாட் த எக்ஸாக்ட் சினாரியோ, பட் அவுட் சைட்ல மேக்ஸ் இருக்காரு, இன்சைட்ல போட்டாஸ், அதுக்கும் இன்சைட்ல லூயிஸ். மேக்ஸ் என்ன பண்ணுவார்னா ரொம்ப லேட்டா பிரேக் பண்ணுவார். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருமே இந்த ப்ரீவியஸ் ரேஸ் ஸ்டார்ட்ஸை எல்லாருமே பார்த்திருப்பாங்க. எந்தெந்த லைன் எடுக்கிறது, எங்கெங்க பிரேக் பண்றது எல்லாமே. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, செக்கோ அத கைண்ட் ஆஃப் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாரா அப்படின்றது. ஆனா அந்த இடத்துல போட்டாஸ் வந்து நமக்கு தெரியும், he is not too aggressive. Correct. He basically kind of backs out a bit early. ரொம்ப டோ டு டோ போக மாட்டாரு. அந்த இதை அவர் கன்சிடர் பண்ணாம அதே இதை இங்க ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாரா அப்படின்னு எனக்கு ஒரு லைட்டா ஒரு டவுட் வருது. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், கண்டிப்பா ரொம்ப வருத்தமா இருக்கும். செக்கோவுக்குமே கஷ்டமா இருக்கும் அண்ட் ஹோம் ஃபேன்ஸுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். பாவம் எல்லாரும் அந்த வெயில வந்து இருந்து செக்கோ ஓட்டுறத பார்க்கணும், சேர் பண்ணணும்னு ஆர்வமா இருந்திருப்பாங்க. ஒரு மிட்வே கூட வரல, ஆரம்பிச்ச 800 மீட்டர்லயே அவரோட ரேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு அந்த இன்சிடென்ட்டா பார்க்கும்போது தோணுன இன்னொரு விஷயம், நம்ம இது ஜெனரலா பேசியிருக்கோம், விச் யூஸ்வலி கம்ஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ரேஸ். டாப் டீம்ஸ்ல டாப் கார்ஸ் ஓட்டுறவங்க ஒரு சின்ன என்டைட்டில் பிஹேவியர் இருக்கும். என் கார் ஃபாஸ்ட்னா எனக்கு இன்னொருத்தவங்க வழி விடணும், பிகாஸ் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டுட் தட் என் வண்டி ஃபாஸ்ட். பட் திஸ் ஜெனரலி ஹேப்பன்ஸ் towards the middle of the race when someone is defending too hard. அப்போ டென்ஷன் ஆவாங்க. இந்த டைம்ல பெரேஸ் வந்துட்டு லைக் சார்ல்ஸ் நான் அவுட் பிரேக் பண்ணிடுவேன், சார்ல்ஸ் கொஞ்சம் விட்டுருவாரு அப்படின்னு அவரு யோசிச்சது வந்துதான் அங்கதான் பேசிக்கலி சனியம் இருந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. கரெக்ட். இப்போ இதுதான் லாஸ்ட் நெயில் இந்த காஃபினா, பிகாஸ் ஆல்ரெடி ட்விட்டர் பக்கம் போனாலும் சரி, இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலும் சரி, எங்க போனாலும் கிரிப்டிக் போஸ்ட் ஃப்ரம் இந்த F1 மீடியா ரிப்போர்ட்டர், அந்த ரிப்போர்ட்டர், நான் இதை கேட்டேன், நான் அதை கேட்டேன்னு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. முக்கியமான விஷயம் எல் பிளான்.
அலான்சோ ரெட்புலுக்கு வருவாரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி டேனியல் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு போதும், ஒரு ஆல்ஃபா டோரி வச்சு மெர்சிடிஸே முறைக்கிறாரு அப்படின்னா அவரு ரெடி, ரெட்புல் சீட்டுக்கு ரெடி அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. உங்க உங்க தாட்ஸ் என்ன? ரெட்புல் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலப்பா. எரிஞ்ச குச்சி எரியாது, ரெட்புல் செய்யறது புரியாது அப்படிங்கிற மாதிரி. என்ன மார்க்கோ மனசுல என்ன இருக்கு, ஹானர் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ ரீசெண்டா மார்க்கோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை நிறைய வாட்டி நாங்க சொல்லியிருக்கோம், பெரேஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் இருக்கு 2024 வரைக்கும். கான்ட்ராக்ட் இருக்குங்க, சரி அது எங்களுக்கு தெரியும், நீங்க என்ன பண்ண என்கிட்டயும் போறீங்க சொன்னானுங்களே அப்படின்னு காஸ்லி சொல்லுவாரு. அதான் எக்ஸாக்ட்லி. ஹானரோட இது எல்லாமும் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, த இன்டென்ஷன் இஸ் டு கைண்ட் ஆஃப் கண்டினியூ வித் பெரேஸ் அப்படின்ற மாதிரி ரேஸ் பாட்காஸ்ட்ல சூப்பரா சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் அன் இன்டென்ஷன் டசன்ட் மீன் தட் யூ ஆர் கோயிங் டு கோ த்ரூ வித் தட் இன்டென்ஷன். எனக்கும் இன்டென்ஷன் இருக்கு பெரிய ஆளா, ஆனா ஆவன்றது இதுவா, எனக்கும் இன்டென்ஷன் இருக்கு சீக்கிரம் எதிர்த்து ஒர்க் அவுட் பண்ணுவேனா தெரியாது. அந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்கு, சரி வச்சுப்பீங்களா அப்படின்றது தான் இப்போ பேசிக்கா பிரச்சனை. அண்ட் இந்த பர்டிகுலர் செக்கோ இன்சிடென்ட் இன்னும் மேக்னிஃபை ஆனதுக்கு காரணம் ரிக்கோட பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெட்புல் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஹாப்பி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கான்ட்ராக்டை முடிச்சு ரிக்க சைன் பண்றது கை நம்ம தான் இருக்கும். பட் ஐ கெஸ் இது டிவ்ரி சிச்சுவேஷன் மாதிரி ஆயிடக்கூடாது. அஃப்கோர்ஸ் டிவ்ரிஸ் வேற, ரிக் வேற, நமக்கு தெரியும். we are all so happy. அண்ட் அந்த ரேஸ் பார்க்கும் போது லைக் ஆப்வியஸா டாப் 1 டாப் 2 நான் பர்சனலா நான் என்ன பண்ணேன்னா, ரிக் எங்க இருக்காருன்னு தான் நான் முக்காசி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு டாப் 1 தெரியும், டாப் 2 தெரியும். ஒரு பாயிண்ட் வரைக்கும் மெர்சிடிஸ் ஃபெராரி ஏதாவது ஃபைட் இருக்கான்னு பார்த்தோம், இல்லைன்னு உடனே நான் ஸ்ட்ரெயிட்டா ரிக் தான் எப்படி போட்டுறாரு, அவர் அந்த பொசிஷன் மெயின்டைன் பண்றாரா அப்படின்னு. என்னதான் மேபி ஆல்ஃபா டவுரிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்திருந்தா அப்படி இப்படின்னாலுமே நல்லா ஓட்டினாரு. அந்த கான்ட்ராக்டா பிரேக் பண்ணாம எனக்கு தெரிஞ்சு பெரேஸ் 2024 வரைக்கும் இருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கும் தெரியல, யாருக்குமே தெரியாது பேசிக்கா என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா பட் ஹைப்போதெட்டிக்கலா இப்ப நம்ம இப்ப அடுத்த 3 ரேஸ் இருக்கு, அந்த 3 ரேஸ்லயுமே பெரேஸ் வந்து இப்ப செகண்ட் முடிக்கிறாருன்னு வச்சுப்போமே, that and say he retains second spot in drivers constructors, that still doesn't support the case for Perez. ஏன்னா அந்த ஸ்டாட்ஸும் இருக்கு, பெரேஸுக்கும் 22nd டிரைவருக்கும் இருக்கிற பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸும் மேக்ஸுக்கும் பெரேஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸும் கம்பேர் பண்ணா மேக்ஸுக்கும் பெரேஸுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் பயங்கர பெருசு. பெரேஸ் இஸ் ஸ்டில் லக்கி பிகாஸ் அந்த ஹாமில்டன் டிஸ்குவாலிஃபிகேஷன் அது நடந்ததுனா, இல்லைன்னா இப்போ அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாம் இந்நேரமே முடிஞ்சிருக்கும். அண்ட் ஹாமில்டன் டசன்ட் லுக் லைக் ஹி இஸ் கோயிங் டு டேக் எ ஸ்டெப் பேக். ஏன்னா அவங்க நல்ல ஃபார்ம்ல வந்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் இந்த அடுத்த 3 ரேஸ்ல பெரேஸ் செகண்ட் வந்தாலும், வேர்ல்ட் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப்ல அவர் செகண்ட் மெயின்டைன் பண்ணாலுமே கூட we don't have a strong case for Perez. We'll have to see where his career goes from here. Just hope that it does not end here. அதுதான் என்னோட ஆசை. பார்ப்போம், let's see how அவரோட கெரியர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மெக்சிகோல நோட் பண்ணது நிறைய டைம் பார்த்தோம்னா, டிரைவர்ஸ் வந்து ஸ்லிப் ஸ்ட்ரீம் இருந்தாலுமே டுவர்ட்ஸ் த மிடில் ஆஃப் த ரேஸ் ஸ்லிப் ஸ்ட்ரீம் எடுக்காம கொஞ்சம் வெளியில வந்துதான் ஓட்டினாங்க கிளீன் ஏருக்காக. இது நம்ம வந்து மெக்சிகோல மட்டும்தான் பார்த்தோம். காமெண்டேட்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஏன் பண்றாங்க அப்படின்னு. So what is it about racing in Mexico in thin air? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ப்பா. நானும் ரீசெண்டா இதை பத்தி பார்க்கும்போது தான் நிறைய என்ன சொல்றது வாவ் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சு. நம்ம மெக்சிகோ வந்து பேசிக்கா எவ்வளோனா 7000 feet above the sea level, அங்கதான் வந்து பேசிக்கா அப்ராக்சிமேட்லி ஆர் 2000 meters above the sea level தான் நம்ம ரேஸ் நடக்கிறது மெக்சிகோல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏரோட டென்சிட்டி வந்து 25% லெஸ் கம்பேர்ட் டு எனி அதர் ட்ராக் ஆர் இன் ஜென்ரல். இப்போ இங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் F1 காருக்கு ஏர் ஃப்ளோ ரொம்ப முக்கியம் ஃபார் 3 things. ஃபர்ஸ்ட் வந்து டவுன் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரண்ட் விங்கும் ரியர் விங்கும் என்ன பண்ணும், வர ஏர் ஃப்ளோவை ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி சேனல் பண்ணி அனுப்பும் இன் சச் அ வே தட் கார் இஸ் பிளான்டட் ஆன் த கிரவுண்ட். அதுதான் பேசிக்கா டவுன் ஃபோர்ஸ். ஸோ ஏர் ஃப்ளோ நிறைய இருந்தால் தான் நிறைய டவுன் ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்போ இங்கே மெக்சிகோல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, தின் ஏர் அப்படிங்கிறதுனால நிறைய டவுன் ஃபோர்ஸ் கிடைக்காது. அதனால தான் நிறைய கார் ஆர் முக்கால்வாசி எல்லா காருமே நல்ல ஸ்பீடா இருக்கும். பட் ஆனா அது பிரச்சனை. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், எந்த லெவல் டவுன் ஃபோர்ஸ் விங்ல செட்டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ட்ராக் இது சொல்லுங்க, இந்த ட்ராக் மாதிரியான டவுன் ஃபோர்ஸ் ரியர் விங் அண்ட் ஃப்ரண்ட் விங் செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னு எந்த ட்ராக் ஈக்குவலண்டா வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மெக்சிகோல?
ஹங்கேரி லெவலுக்கு வைப்பாங்களா? இல்ல, மானோக்கோ லெவல்ல வச்சுமே அந்த அந்த லோடு எவ்வளவு அப்ளை ஆகும்னு நினைக்கிறீங்க? எந்த ட்ராக்குக்கு ஏத்த மாதிரி அந்த 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 ஸ்பீட் லெவல் ஆர் அந்த லோடு டவுன் ஃபோர்ஸ் கொடுக்குற லோடு எந்த ட்ராக்குக்கு ஈக்குவலண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க மானோக்கோன்னு சொன்னதுனால நான் இப்ப அடுத்து சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவேன். மான்சா. ஓ, ஸ்பீடும் இருக்கு. ஆனா ஓகே ஓகே ஓகே. மானோக்கோ லெவல் டவுன் ஃபோர்ஸ் வச்சாதான் மான்சா லெவலுக்கு பேசிக்கா ஸ்பீட் அந்த லோடு இருக்கு, டவுன் ஃபோர்ஸ் லோடு இருக்கு. சோ மான்சா நமக்கு தெரியும், இட்ஸ் a temple of speed. ஆமாங்க. ஓகே, இட் வாஸ் சோ அமேசிங். இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது லைக் ஹவ் F1 sport is not just about someone getting into a car and going around a track. There are so much brain involved in it, engineering involved in it. அதான் இந்த ஸ்போர்ட்டோட பியூட்டி. நெக்ஸ்ட் கூலிங் அப்படின்னு வரப்போ, கூலிங் ஏன் பிரச்சனை மெக்சிகோல அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா வண்டியில வந்து பாத்தீங்கன்னா டக்ட்ஸ் இருக்கும், பிரேக் டக்ட்ஸ் ஆர் நார்மலா மேல வண்டிக்கு மேல டக்ட்ஸ் இருக்கும் in order to cool down the engine and the brakes. ஸோ வர ஏர் உள்ள போய் என்ன பண்ணும், அந்த ஹீட்டை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடும். ஏர் டென்ஸா இருந்தாதான் மாலிக்யூல்ஸ் நிறைய இருக்கும், ஸோ நிறைய ஹீட்டை டெசிபேட் பண்ண முடியும். ஏர் தின்னா இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, there is no enough molecules to basically take the heat away. ஸோ பிரேக் டக்ட்ஸ்லயும் பார்த்தோம்னா நிறைய ஏர் போறது இல்ல, என்ஜின்குள்ளேயும் நிறைய ஏர் போறது இல்ல. இப்ப இத ஆன் டாப் ஆஃப் இட் மெக்சிகோவோட டர்ன் 1 எடுத்துக்கோங்க, 810 meters. அதுக்கப்புறமா யூ பேசிக்லி புட் டவுன் த பிரேக்ஸ் அண்ட் ரெடியூஸ் த ஸ்பீட் ஃப்ரம் 340 ஆர் 200 miles per 250 miles per hour to 75 miles per hour. ஸோ பிரேக் எவ்வளவு ஹீட் ஆகும் அண்ட் தின்னார்னால இது பண்ண முடியாது. ஸோ இது இன்னொரு பெரிய பிரச்சனை. மூணாவது என்ஜின் எப்படி பவர் அப் ஆகுது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஃபியூவல். இப்போ என்ஜினுக்கு உள்ள ஏர் வரணும், ஏர்ல இருக்க ஆக்சிஜன் ஃபியூலோட சேர்ந்து கம்பஷன் நடந்துதான் வண்டிக்கு இக்னைட் ஆனாதான் ஹார்ஸ் பவர் கிடைக்குது ஆர் பவர் கிடைக்குது. இங்க பிரச்சனை என்ன, காத்துல ஒண்ணும் இல்ல. சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, F1ல இந்த டர்போ சார்ஜர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இன் ஜெனரல் மத்த ட்ராக்குக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ராக்ல இன்னும் ஸ்பீடா சுத்தி இட் வில் கம்ப்ரஸ் தி ஏர். சோ உள்ள வர காத்த நல்லா கம்ப்ரஸ் பண்ணி டென்சரா மாத்தி அது என்ஜினுக்கு அனுப்பி பவர் ஜெனரேட் பண்ணும். எந்தெந்த டீமோட டர்போ சார்ஜர்லாம் நல்லா ஒர்க் ஆகுதோ அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். இங்க இன்னொரு கேவியாட்டும் இருக்கு, மீனிங் ஒரு பட் வருது. என்னன்னா, டர்போ சார்ஜர் எல்லா டைமும் ஸ்பீடா சுத்திட்டே இருந்தா ஹீட் ஜெனரேட் ஆயிடும். இங்க இருக்க தின்னார்னால ஈஸியா டெசிபேட்டும் பண்ண முடியாது. எவ்ரிதிங் இஸ் a kind of a balancing act. சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, டீம்ஸ் வந்து நிறைய டீம்ஸ் மெக்சிகோல கொண்டு வர அப்கிரேட் எல்லாமே கூலிங் அப்கிரேட்ஸா இருக்கும். சோ டக்ட்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்குது, சைட்ல கொஞ்சம் வென்ட்ஸ் வச்சிருக்கிறது. இந்த பர்டிகுலர் ரேஸ்ல பார்த்தோம்னா மெர்சிடிஸ், ஆஸ்டான் மார்டின் மட்டும்தான் கூலிங் ரிலேட்டடா எந்த அப்கிரேடும் கொண்டு வரலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரேஸோட ஹைலைட்டே ஆல்ஃபாடரி அவங்க டக்ட்ஸ மாத்தி இருந்ததுதான். அத தனியாவே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. அதனாலதான் இந்த ட்ராக்குக்கு பாத்தீங்கன்னா முக்காவாசி கூலிங் அப்கிரேட்ஸ் தான் எல்லாமே இருந்திருக்கும். இந்த மாதிரி ரீசன்னாலதான் மெக்சிகோல நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி வண்டியில இருந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட்டையே டெசிபேட் பண்ண முடியாதுன்றப்போ இன்னொரு வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா வண்டியோட கதை முடிஞ்சுது. அதனாலதான் பார்த்தோம்னா அப்பப்ப நம்ம லூயிஸா இருக்கட்டும், சார்ல்ஸை ஃபாலோ பண்ணும் போது, மற்ற சில டிரைவர்ஸ் நாரிஸ் சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணும் போது, ஆர் ஈவன் ஆகான் வந்து ஹல்கன்பர்கை ஃபாலோ பண்ணும் போது அப்பப்ப வெளியே போயிட்டு இது பண்றதாங்க. இதனாலதான் ரேஸ் கடைசியிலுமே பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஈவன் ஃபெராரி ஒரு ரேடியோ மெசேஜ் கூட சாவி சொல்லியிருப்பாரு, we have to lift and coast to maintain the tow. இந்த டோன் அவர் மீன் பண்றது, we should have a distance so that அந்த வண்டியில இருந்து வர ஹீட் வந்து நம்மளோட இதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதாங்க. சோ இந்த மாதிரியான கேம்ஸ் வேற வழி இல்லாம ஆடிதான் பேசிக்கா ரேஸ முடிச்சாகணும் மெக்சிகோல. இதுதாங்க மெக்சிகோ வின் தின்னாரோட மேஜிக். யூகி சுனோடா வெர்சஸ் ஆஸ்கர் பிஎஸ்ட்ரி. இட் ஃபீல்ஸ் தட் யூகி வந்து இன்னும் ஒரு ரூக்கி டிரைவர் மாதிரியே தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. அங்க மூவ் இருக்குது இல்லன்றது செகண்ட். இட் இஸ் ஹவ் யூ ட்ரை அண்ட் டூ சர்டன் திங்ஸ் அண்ட் தென் ஹவ் யூ ரியாக்ட் டு திங்ஸ் when things don't go your way. It's been out in the open that Yuki has behavioral issues, be it shouting at the engineer or shouting expletives on the radio, losing your cool and completely derailing your own race. இதுக்காக தான் அவருக்கு ஸ்பெஷலா பிஹேவியரல் ட்ரெயினரும் வச்சாங்க ரெட் புல், which seemed to have calmed him down மாதிரி தான் தெரிஞ்சது. பட்
இந்த ரேஸ் பார்க்கும்போது என்னடா அது திருப்பி வேதாளம் முருங்கை மரத்தை எரிச்சா மாதிரி தான் இருந்தது. ஏன்னா மூவ் ட்ரை பண்ணாரு, ஆப்வியஸ்லி பிஎஸ்3 இன்சைட்ல தான் இருக்காரு. இடிச்சாரு, இடிச்சிட்டு கண்ணா அப்படின்னு கத்துனாரு, ஸ்டியரிங்க 2-3 வாட்டி குத்துனாரு. The engineer who supporting him was still trying to motivate him, information கொடுக்காம சரி நீ எதுவும் சொல்ல தேவையில்ல எனக்கு அப்படின்ட்டாரு. Can Yuki sustain going like this? இல்லங்க, ரெட்புல் வந்து பேசிக்கா யூகி சுனோட வச்சிருக்கிறதே ஃபார் திஸ் ஹோண்டா பார்ட்னர்ஷிப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ்க்காக தான்ற மாதிரி தான் இருக்கு. ஃபோர்டுக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் தே டோன்ட் ஹேவ் எனி ஆப்ளிகேஷன் ஆர் தே டோன்ட் ஓ ஹோண்டா டு பேசிக்கலா கீப் யூகி. மேபி ஆல்ஃபா டவுரி சீட்டு கொண்டு வரும்போது ரொம்ப யங்கா இருக்காரு, நம்ம அவரை மோல்ட் பண்ணலாம், அவரோட டெம்பரமெண்ட்டை கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவரோட டெம்பரமெண்ட்ல எந்த சேஞ்சஸுமே தெரியல. ஹீஸ் அ குட் ரேசர். இந்த வருஷம் அவர் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம நிறைய வீடியோல அந்த ஆல்பா டவரி அவர் எப்படி பாயிண்ட்ஸ்குள்ள இழுத்துட்டு வந்தாரு, வர ட்ரை பண்ணாரு நிறைய பேசியிருக்கோம். எக்ஸாக்ட்லி. அந்த மூவே இஸ் பேசிக்கலி வாஸ் அவுட் ஆஃப் ஹேங்கர் தான். அந்த மூவே வந்து இட் வாஸ் நாட் அ கால்குலேட்டட் ஒன். ரொம்ப நேரமா பியாஷி பின்னாடி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கர்ல அவுட் சைட் போன உடனே பட்டக்குன்னு திரும்பிட்டாரு. ஆஸ்தோ லைக் பியாஷி இல்லாத மாதிரி. என்னதான் ஹீட் ஆஃப் த மொமெண்ட் கார்ல இருக்காங்கன்றதுனாலுமே யூ ஹாவ் டு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ஃபில்டர் இருக்கணும். இத மாதிரி நிறைய பார்த்திருக்காங்க. உனக்கு ஆப்போசிட் எண்ட்ல உன்கிட்ட பேசுறவங்களுக்கும் உனக்கும் ஒரே அப்ஜெக்டிவ் தான். நீங்க ரெண்டு பேருமே காரை ஒரு நல்ல பொசிஷன்ல கொண்டு போய் முடிக்கணும் தான் ட்ரை பண்றீங்க. ரிக்கார்டோ அவரோட ரேஸ் இன்ஜினியர் கூட எவ்வளவு சூப்பரா பேசுறாரு. அவர் வந்து டீமுக்குள்ள வந்தே கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு கெட்ட ரேஸ் முடிஞ்ச பிறகு ரிக்கார்டோ எவ்வளவு இன்புட் கொடுக்குறாரு, கார்ல என்ன நல்லா இருந்திருக்கலாம், என்ன நல்லா இல்ல, அதுக்கு ரேஸ் இன்ஜினியர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு, ரேஸ் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஆர் ரேஸ்ல பண்றதுக்கு எதுவுமே இல்ல, ஹவு கேன் வி மேக்சிமைஸ் திஸ் ரேஸ், அந்த மாதிரி டைம்ல என்ன பேசுறாங்கன்றதுதான் கிரிட்டிக்கல். லியம் லாசன் புதுசுதான். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ரூக்கியா உள்ள வரும்போது நீங்க ஒரு ரேஸ் இன்ஜினியர் கிட்ட பயங்கரமா பேச முடியாது அப்படின்னாலும் கூட அவர் ரொம்ப ஹீட்டடா பேசுற மாதிரி ஆள் மாதிரி எல்லாம் தெரியல லியம் லாசன். தெரியல. F1ல எப்பயுமே அதுதானே, யூ கேன் ரேங்க் டிரைவர்ஸ் இன் அ லாட் ஆஃப் வேஸ் அண்ட் அல்டிமேட்லி நீங்க ஸ்கில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் பஞ்ச் தெம் அ லாட் க்ளோசர். வாட் இஸ் கோயிங் டு செப்பரேட் தெம் இஸ் த மென்டாலிட்டி. எந்த ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டாலுமே மென்டாலிட்டி தான் ஒரு பெரிய பார்ட்னும் போது யூகி இப்படி பண்றது பேசுறது வந்து கொஞ்சம் கடியாதான் இருக்கு. உண்மை. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் த மென்டாலிட்டி சைட், அவர் பேசிக்கா அந்த ஃபைட்டை கொஞ்சம் இது பண்ணியிருந்தாருன்னா இட் வுட் ஹவ் பீன் டிஃபிகல்ட் ஃபார் லாண்டோ டு ஓவர்டேக் போத் யூகி அண்ட் நாரிஸ். அதனால ரிக்கார்டோவை பிடிக்கிறதுக்கு டைம் ஆயிருக்கும். ரிக்கார்டோ இன்னும் ஒரு பொசிஷன் மேல முடிச்சிருக்கலாம். Correct. And they are Alfa Romeo, Alfa Tauri, they are all fighting for that extra $20 million at the bottom of the table. So இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்க சொன்ன மாதிரி அந்த மென்டாலிட்டி அந்த டைம்ல ஓகே இட்ஸ் ஃபைன், we will just keep on trying அப்படின்ற மாதிரி இருந்திருந்தா எக்ஸ்ட்ரா இவருக்கும் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும், ரிக்கார்டோக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அண்ட் அது $20 million at the end of the இது that would have mattered. அந்த 1 point that would have mattered. உள்ள வந்த உடனே லியம் லாசனும் இவரோட நல்லா பண்ணிட்டாரு, உள்ள வந்த உடனே ரிக்கார்டவும் இவரோட நல்லா பண்றாருன்றது அவர் மைண்ட்ல பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சோ இருக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, அது அந்த ஒரு இதுலயும் கமெண்ட்லயும் போட்டிருந்தாங்க, அவர் பேசுறத காமிச்சுதாங்க. பட் ஐம் கிட்டிங் தான் சொன்னாரு. லைக் அந்த ரிக்கார்டோக்கு டோ கொடுத்தது வந்து பத்தி ஏதோ கேட்டிருந்தாங்க. ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ஐ ஹேவ் நோ அதர் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங்னாரு. ஸோ இது உண்மையா பொய்யா எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியல. வேற ஆளுங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதெல்லாம் அவர் பார்த்து ரொம்ப காண்டாயி அதனால இதுவா இருக்கா என்ன அப்படின்றது தெரியல. அது ஒரு மாதிரியான ஆல்பா டவுரியே அந்த சீட்டே ஒரு மாதிரியான மெஸ் தான். கிரிட் பொசிஷன் 17th இருந்து finishing the race in 5th, which is almost like a last to first challenge தான். ஒரு பாட்ச்டு குவாலி. இப்போ அலான்சோ சுத்தினதில் சூது இருக்கிறதா அப்படின்றதுல நம்ம வந்து இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு நம்ம அதை ஒதுக்கி வச்ச பிறகு 17th தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் தென் தேர் வாஸ் a race restart. அதுலயும் ரிஸ்க் எடுக்காம ஓட்டி தாண்டிட்டாரு. திஸ் இஸ் an amazing result for Lando and there is a lot of what ifs and what could have been. எப்படி பாக்குறீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்? This drive was so good. The reason being it's like there were so many bad moments or confidence breaking moments for Lando. Even after the quali mistake, he was acknowledging that there is a lot to do. It was his mistake and he was acknowledging that race la nariya overtake pannanom அப்படின்ற மாதிரி like he knows what to do. Yes,
இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் F1 அண்ட் யூ ஹாவ் டு பேசிக்லி டூ பெட்டர் அப்படின்றத நல்லா ஒரு மாதிரி உணர்ந்த மாதிரி. ஹி வாஸ் நாட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஹி வாஸ் நாட் எந்த ஒரு ஒரு ஸ்டட்டருமே இல்ல அந்த பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ்ல. தட் இஸ் வாட் இஸ் சோ குட் அபவுட் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். ரேஸ் ஆரம்பத்துல ஆக்சுவலி டக்கு டக்கு நம்ம பொசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்பரேட்டாவோ ஒரு ஹேஸ்டோடயோ அவர் மூவ் பண்ணல. ஹி காட் இன்டு அ க்ரூவ் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டின்ட் 1ல. ஸ்டின்ட் 2ல பார்த்தோம்னா ரேஸ் ரீஸ்டார்ட் சொதப்பிட்டாரு. மெக்சிகோல சொதப்பனா அடுத்த ரொம்ப கஷ்டமான விஷயம் எந்த ஆபத்துலயும் மாட்டாம இருக்கணும் பேசிக்கா. அண்ட் அதுவும் டர்ன் 1ல சேஃபா பிளே பண்ண நினைச்சாலுமே யார் தட்டி தூக்குவானே தெரியாது. ஒரு மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவர் அப்படியே சேஃபா பிளே பண்ணி அதுல இருந்து தப்பிச்சு மீண்டு வந்து, அண்ட் ஹார்ட்ஸ் கூட இல்ல. இட்ஸ் நாட் ஹார்ட்ஸ் வேர் ஹி கேன் புஷ் டில் தி எண்ட். இந்த இடத்துல தான் ஆக்சுவலி இட்ஸ் லைக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ரூக்கி ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அண்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் லாண்டோ நாரிஸ் நமக்கு தெரியுது. பட் அகைன் ஆஸ்கர் பியாஸ்ட்ரிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இன் மெக்சிகோ. கோயிங் ஃபார்வர்ட் ஹி வில் நோ வாட் நீட்ஸ் டு பி டன் ஆர் ஹவு டு இன்க்ரீஸ் அ பெர்ஃபார்மன்ஸ். பட் ஸ்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போ நாரிஸ் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் டிரைவர் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. பிகாஸ் த பேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் ஆஃப் them was very huge. ஆஸ்கர் அந்த பொசிஷன் தாண்டி பெருசா ஒண்ணுமே பண்ணல. பேசிக்கா யூகியோட மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாரு. பட் நாரிஸ் பார்த்தோம்னா பின்னாடில இருந்து எல்லாரையும் தட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இது கைண்ட் ஆஃப் ஒரு சாம்பியன் டிரைவ்னு தாங்க சொன்னோம். இந்த மாதிரி நாரிஸ் ஓட்டி நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தது இல்ல. There has been so many podiums which was good, but this was extraordinary. நம்ம கேடிஎல போட்ட மாதிரி இட்ஸ் a class of its own தான் பேசிக்கா. செல்லப்பிள்ளை ரிட்டர்ன்ஸ் டு ஃபார்ம் இன் சச் கிளாசிக் ஸ்டைல் அப்படின்னு தான் சொல்லணும். குவாலிலே ஃபர்ஸ்ட் எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. Q1லயும் சூப்பரா ஓடினாரு, Q2லயும் சூப்பரா ஓடினாரு, Q3லயும் சூப்பரா ஓடினாரு. இட்ஸ் நாட் லைக் ஏதோ நடந்துச்சு அப்படி இப்படி முன்னாடி வந்துட்டாங்கலாம் இல்ல. கன்சிஸ்டண்டா ஓடினாரு மெக்சிகோல. அண்ட் தென் ரேஸ்லயும் பார்த்தோம்னா we know that மெர்சிடிஸ்க்கு எப்பவுமே ரேஸ் பேஸ் செம்மையா இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் டு compete with the McLarens irrespective of where they are going to start from. புதுசா ஸ்பீடா இருக்க நம்ம ஆல்பன் வில்லியம்ஸ்ல, ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீட் நம்ம பாக்குறோம் வில்லியம்ஸ்க்கும். ஸோ இத்தனை ஃபேக்டர்ஸ் இருந்தும் 4th ஸ்டார்ட் பண்ணி 7th முடிச்சதுன்றதே பெரிய விஷயம் தான். The timing is super sweet coming in Mexico. So அதுவும் இருக்கு. வந்துருவாரா ரெட் புல்க்கு டேனியல் ரிக்கார்டோ? உங்களோட கடைசி क्वेश्चन ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கும். பட் நம்ம F1 பாக்குறது நிறுத்துறதுக்குள்ள அனி பேட்ஜரை இன்னொரு வாட்டி ரெட் புல்ல பார்த்தாதான்ப்பா என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஸோ என்னோட கிரிஞ்ச் ஹேட்டை போட்டுட்டு நான் அதை சொல்றேன். நல்லா இருந்துச்சுங்க அந்த பழைய அனி பேட்ஜரை பாக்குறது. நாரிஸ் ரிக்க ஓவர்டேக் பண்ணும் போதுமே he didn't make it easy, but at the same time he gave the proper room to him. Correct. And as well he was அந்த ட்ரஸ்ட் இருந்துச்சு. ரெண்டு பேரும் கரெக்ட்டா ஓட்டுவாங்கன்னு. அது ரொம்ப கரெக்ட்டா போனாங்க. ஆமா. if that is happening na we know that okay Rick is comfortable, Rick is slightly back அப்படின்றது நம்ம கொஞ்சம் சொல்லலாம். அண்ட் ரேஸ் பாட்காஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஃபியூ ரேசஸ் ஆப்வியஸா காருக்கு அவர் புதுசு. ஸோ அவரோட செட்டப் வண்டிக்கு என்ன பண்ணும் அவருக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது பெருசா தெரியல. அண்ட் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருந்தது, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அப்பதான் பார்த்தா கரெக்டா ஜான்வுட்ல கை உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. யூஎஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்பிரிண்ட் வீக்கெண்ட் அப்படின்றதுனால அவருக்கு அப்படியே யூகியோட செட்டப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸா நமக்கு அவரோட இது தெரியாது. இந்த ரேஸ்ல தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவரோட செட்டப் போட்டு அவரோட கம்ஃபர்ட் லெவலுக்கு கொண்டு வந்து ரிக் இஸ் கம்மிங் பேக் டு ஹிஸ் ஓல்டு வேஸ். அவரோட செட்டப்பை போட்டா ஹீ கேன் பேசிக்லி புல் ஆஃப் சம் பாயிண்ட்ஸ் ஆர் ஹீ கேன் டிரைவ் கான்ஃபிடென்ட்லி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. ஜஸ்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக் இதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் எல்லா சர்க்கியூட்டும் ஓரளவுக்கு வருது, ஆர் அட்லீஸ்ட் வில்லியம்ஸ் மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில இருந்துச்சு அப்படின்னா then there is a high possibility that Rick will be kind of in 8th 9th அப்பப்ப 7th யாராச்சும் ஏதாவது தப்பா 6th அந்த மாதிரி வருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இப்ப வந்திருக்கு. பேசிக்கா அவருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா we know Ricciardo, it's all about how he enjoys racing and how he enjoys overtakes. அப்பதான் he is at his best அப்படின்றது நமக்கு தெரியும். நட்சத்திரங்கள் எல்லாம் அலைனாகி அவருக்கு அந்த ரெட் புல் சீட்டு கிடைக்கிற மாதிரியா போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. பட் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட சின்ன ஆசை அவரு ரெட் புல்க்கு போனாலும் இந்த ஆல்பா டோர் இன்ஜினியரை அவர் கூட சேர்த்து கூட்டிட்டு போகணுன்றதா. ஏன்னா I am personally become a fan of the give and take between him and his race engineer. ஏன்னா முன்னாடி டாபிக்ல பேசினதுதான், ஒரு நல்லா ரேஸ் நல்லா போலனாலும் சரி நல்லா போனாலும் சரி அதுல என்ன பேசணும், அதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கிட்டோம், என்ன மேக்ஸிமைஸ் பண்ணாலும்
பயங்கர சூப்பரா பேசுறாங்க. அவரோட இன்ஜினியர் எப்பயுமே செம ஸ்வீட்டா மோட்டிவேட்டிங்கா தான் பேசுறாரு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தட் இஸ் ஆல்சோ ஒன் மெயின் ரீசன் ஃபார் ஹிம் டு டூ வெல்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து ப்ரமோட் ஆனாங்கன்னா நல்லா இருக்கும். பாப்போம் ஆமாங்க. ரிகார்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் தென் ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே. அது கிளீனா தெரியுது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி அவுட் ஆஃப் த ப்ளூ பேசிக்கா. அட்லீஸ்ட் மேபி ஆல்ஃபா டவுரி சைடு மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணிரலாம். பட் டு த ஃபேன்ஸ் பேசிக்கா இட்ஸ் லைக் அவுட் ஆஃப் த ப்ளூ. யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அதுவும் மெக்சிகோல யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட் இஸ் அ ஒன் ஆஃப் அப்படின்னு சொன்னாலுமே இப்போ கார்ல இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை தாண்டி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டார்னாலே தட் இஸ் வாட் பேசிக்லி ரெட் புல் வாண்ட்ஸ். இந்த அடுத்த 3 ரேஸ் வில் பி வெரி க்ரூஷியல் ஃபார் போத் பெரேஸ் அண்ட் ரிகார்டோ. பேசிக்கா அதை வச்சுதான் எல்லாமே இருக்கு. பெரேஸோட சனியனும் ரிகார்டோட சுக்கிரனும் ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு என்ன டிசைட் பண்ண போறாங்கன்றது நமக்கு அடுத்த 3 ரேஸ்ல தெரிஞ்சிடும்.